விஜயோட பெரிய நீண்ட நெடிய ஒரு ஸ்பீச் தாங்க வந்து கரூர் சம்பவத்தினுடைய அந்த ஸ்பீச். அது ஸ்பீச் கூட தொடங்கலை, அப்படி ஆரம்பித்தோடனே அது பெரிய சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு 55 நாட்கள் கழித்து கரூர் டு காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி நடந்த மக்கள் சந்திப்பு. குறிப்பாக வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் சுங்கவா சத்திரத்தில் ஒரு தனியார் கல்லூரியில் விஜய் கலந்து கொண்ட அந்த விழா, அந்த மக்கள் சந்திப்பு கிட்டத்தட்ட 2000 பேர். அதுவும் காலையிலேருந்தே அந்த 2000 பேர் கிராம மக்கள் 16 கிராமத்திலிருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து QR கோடு உள்ள ஒரு பாஸே கையில் கொடுத்தாச்சு. வந்து வழக்கம் போல் வந்து முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் வந்து கர்ப்பிணிகள், குறிப்பாக வந்து குழந்தைங்களை கூட்டின்னு வராதிங்க அப்படின்ற மாதிரி இது குழந்தைங்களை கூட்டின்னு வந்துட்டாங்க. பக்கத்துலேருந்து உடனே அங்கே வெளியே நிப்பாட்டி அவங்கள ஒன்று நீங்கள் கூட்டும் போயிடுங்க, இல்லைன்னா பக்கத்தில் யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா வர வச்சு அவங்கள கூட்டுமா சொல்லுங்கள். இது மாதிரி இப்போ அதாவது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய வரவேற்பு. இது கூட விமர்சனம் நேரத்துலேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. வந்து அந்த மாநாட்டுக்கு யாராவது ஏறி விஜயை பார்த்துட போகிறாங்க, மதுரையில் நடந்த மாநாட்டுக்கு, அதனால் கிரீஸ் தடவுனாங்க. இந்த வாட்டி அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே யாராவது உள்ளே பூந்துட போகிறாங்கிறதுக்காக தகரம் அடிச்சிருக்காங்கன்னு. எங்கள் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணலனாலும் திட்டுறீங்க, ஏதாவது பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாலும் கேலி பண்ணுறீங்க. ரைட், அதெல்லாம் விடுங்க. விஜயோடைய ஸ்பீச்சு அவர் ஆரம்பித்தது சொன்ன மாதிரி வந்து கரூரோட விஜயோடைய அந்த ஸ்பீச்சு, கரூரோட அந்த விஜயோடைய அரசியல் முடித்து விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து மறுபடியும் கம்பேக் கொடுத்தாச்சு விஜய். அந்த ஸ்பீச்சிலேருந்து ஆரம்பித்தது வந்து அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய ஆரவாரம். சரி, ஓகே, காஞ்சிபுரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை பேசுவார் அப்படின்றது முன்னாடி வந்து முக்கியமான ஒரு விஷயமா வந்து தற்குறி. நீங்கள் ஹேஷ்டாக்லையும் தற்குறி. இப்போ விஜய் கட்சி சார்ந்தவங்களாம் தற்குறியா, விஜயை சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களாம் தற்குறியா, அது எங்கேருந்துன்னு தெரியல. அந்த வார்த்தையே நிறைய பேருக்கு ஒரு புதுசாக இருந்தது. வந்து ஏன்னா அது தற்குறி கூட்டம் அப்படின்னு வந்து நீங்கள் கூட ஏதாவது எதிர்த்து பேசிட்டீங்கன்னா தற்கொலை பயல்களை அப்படின்வாங்க, வந்து ஆதரிச்சு பேசிட்டிங்கன்னா தற்கொலைங்குவாங்க. அதை தான் விஜய் வந்து இன்றைக்கி பேசுனது. வந்து அது என்னங்க, வந்து எங்களை லட்சக்கணக்கான பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ சப்போர்ட் பண்ணுறவங்களாம் நீங்கள் தற்கொலைன்னு சொன்னால் அப்போ அவங்க தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ அந்த மக்கள் நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி தானே. வந்து உண்மை தானே. அது வந்து விஜய் இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறவங்க கண்டிப்பாக வந்து திமுகவிலையோ, அதிமுகவிலையோ, பாமகவிலையோ, மதிமுகவிலையோ ஏதாவது ஒன்றத்தில் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? அப்போ உங்களை நீங்கள் அந்த மக்களை நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரியான விஷயம் தானே ஆரம்பித்து எனக்கு பார்த்தீங்கன்னா விஜய் மேலே ஒரு பெரிய விமர்சனமே இருந்தது. வந்து வராருங்க 10 நிமிஷம் பேசுகிறாரு, வராருங்க 5 நிமிஷம் பேசுகிறாரு, கண்டென்ட் பேசுகிறாரு, கட்சி பேரை சொல்ல மாட்டேன்றாரு, அவராக வந்து மக்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாரு. போன அந்த பொதுக்குழுவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நான் கூட உட்பட சொல்லியிருந்தேன், ஆதவ அர்ஜுனா பேசின ஸ்பீச்சு கூட விஜய் பேசலையேங்க. வந்து ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் சேர்த்து வந்து சொன்னாரே கண்டி, டேரிங்காக ஒரு விஷயத்த யாருக்கு அதுக்கான பின்னணி, ஏன் இதெல்லாம் அப்படின்னு பேசலை அப்படின்னு வருத்தப்பட்டு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க, எங்கள் சிபிஐ வழக்கு இருக்குது, அது ஒரு விசாரணை இருக்குது, அப்படி இருக்கும்போது ஒரு தலைவர் எப்படி பேச முடியும்னு. இல்லை, அரசியல் தலைவர் கண்டிப்பாக பேசி ஆகணுங்க. பேசி வளர்ந்து தான் திராவிட கட்சிகள். அப்போ விஜய் பேசாமல் இருந்தால் எப்படின்னு அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் பேசுகிற விஷயம் ஒரு நூல் பிடிச்ச மாதிரியான விஷயம். அது ஒரு பக்காவாக நூல் பிடிச்ச மாதிரி விஷயம். காஞ்சிபுரத்திலிருந்து தொடங்கின விஷயம். ஏன் நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன், ஏன் இங்கேருந்து என்னுடைய ஒரு உற்சாகமான ஒரு விஷயத்தை வந்து நான் தொடங்குறேன். எனக்கு வந்து பொதுவெளியில் பேசுகிறதுக்கு இது வரைக்கும் இன்னும் அனுமதி கிடைக்கல. அதனால தான் அரங்குக்குள் ஒரு 2000 பேருக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். அது கண்டிப்பாக வந்து அத்தனை பேர் கோடி முன்னாடி போய் சேர்ந்துருச்சு. அது சொன்னது இந்த காஞ்சிபுரத்தில் தான் என்னுடைய முதல் பரப்புரை தொடங்கியச்சு. அண்ணா பிறந்த இந்த மண்ணில் இருந்து தான் முதல் பரப்புரை பரந்தூர் விமான நிலையத்திற்காக விஜய் வந்தது. ஏன்னா பரந்தூர் விமான நிலையத்திற்கான நிலங்களை கையகப்படுத்துவதற்கான விஷயங்களுக்கு அந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது அது ஒரு தமிழ்நாட்டு செய்தியாக, மிஞ்சி போனால் நேஷனல் ஊடகங்களில் ஒரு சிறு செய்தியாக தான் இருந்தது. விஜய் வந்து நின்று அந்த வேனில் நின்ன பிறகு, அங்கே பேசின பிறகு அது வந்து இன்டர்நேஷ்னல் செய்தியாக மாறுச்சு என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. விஜய்க்கு ஜாலரா அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதை தான் விஜய் சொல்கிறாரு, இந்த காஞ்சிபுரம் எனக்கு சென்டிமெண்ட்டு இங்கே தான் தொடங்கினேன். முக்கியமான விஷயம் காஞ்சிபுரத்திலுடைய பிரச்சனைகள் என்ன. ஏன்னா அவருடைய அந்த மக்களை சந்திக்கிற பயணத்தில் ஒவ்வொரு இடத்துல, திருச்சியில் தொடங்கி அரியலூர்லேருந்து அப்படியே வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், இங்கெல்லாம் உள்ள பிரச்சனைகள் பேசும்பொழுது இங்கே என்னப்பா அப்படின்னா
காஞ்சிபுரத்தினுடைய வற்றா ஜீவநதியாக ஒரு காலத்தில் இருந்த பாலாறு இன்னைக்கு மணல் அள்ளி அள்ளி எத்தனை லட்சம் டன் மணல்களை அள்ளி இருக்காங்க, எவ்வளவு அடி ஆழம் அள்ளி இருக்காங்க, அதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ஆல்ரெடி எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்படி வந்து அந்த ஆத்தையே வந்து ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு பெருமையே பாலாறு தான், அந்த பாலாறே காணாம பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு வந்து கனிமம் தான் வந்து ஒரு நாட்டுடைய முக்கியமான ஒரு விஷயம். அந்த கனிம வளங்களை கொள்ளையடிச்சிட்டா எதிர்கால சந்ததிகள் எப்படி இருக்கும்? இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு நெசவு, கைத்தறி நெசவு உலக புகழ் பெற்றது. நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க, காஞ்சிபுரம் பட்டு வாங்கிட்டீங்களா, எத்தனை பட்டு இருந்தாலும் சரி, வடக்கே பனாரஸ்னு ஒரு பட்டு இருக்குது, அதை தாண்டி வந்து வடக்கே கூட பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டுன்னுவாங்க. நீங்கள் காஞ்சிபுரம் போனீங்கன்னா தெரியும், காந்தி ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது, அது லெஃப்ட்டு ரைட்டு அவ்வளோ பட்டு கடைகள் இருக்கும், அது பட்டு ஷோரூம், அதுவும் கூட்டுறவு பட்டு கடை. அதை தான் சொல்கிறாரு, அந்த பட்டு நெசவாளிகளுக்கு, அந்த கைத்தறி நெசவாளிகளுக்கு என்ன நீங்கள் பண்ணீங்க, என்ன அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இதுவாக இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இது தவிர காஞ்சிபுர பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்க போனால் அங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எங்கள் ஊருக்கெல்லாம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு தான் தாண்டி போகணும். அந்த பஸ் ஸ்டாண்டு இவர் சொல்லி தான் தெரியுது, 60 வருஷமாக இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து. அண்ணா காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பஸ் ஸ்டாண்ட், கட்டப்பட்ட அந்த பஸ் ஸ்டாண்ட் 60 வருஷமாக அப்படியே தான் இருக்குதுன்னு வந்து. எங்கள் வந்து கோவில் நகரம் காஞ்சிபுரம்னுவாங்க. வெளிநாடுகளிலிருந்து அவ்வளோ சுற்றுலா பயணிகள் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவ்வளோ பேர் வந்து குவிஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு மாதிரியான ஒரு கேள்வியாக கேட்க ஆரம்பித்தார். இதை தவிர இதை தாண்டி அவர் பேசின விஷயம் வந்து அது அந்த தற்கூரி மேட்ரு தான். என்ன தற்கூரின்றீங்க, இப்போ வந்து அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துறீங்க, அவர் வேறு ஏதோ ஒன்று சொன்னார். அந்த அறிவு திருவிழாவில் கூட எங்களுடைய கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாவுடைய உறவினர் ஒருத்தர் வந்து அப்படிலாம் தற்கூரின்னு திட்டாதீங்க அப்படின்னாரு. அவருக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டார் வந்து. அநேகமாக அவர் எழிலரசு எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், வந்து ஆதரவு கொடுக்குறாருன்ட்டார் வந்து. அப்போ பாருங்கள், நீங்கள் அந்த தற்கூரின்ற வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்புறம் வழக்கம் போல் வந்து நடிகர் கட்சி, கூத்தாடி கட்சி, எம்ஜிஆரையும் இப்படி தான் சொன்னீங்க, நடிகர் இவர், கூத்தாடி இவர் என்ன வந்து பண்ணிட போகிறாரு, இவர் என்ன செஞ்சிட போகிறாரு, இப்படியா தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்து 53 வருஷமாக ஏங்க இப்படி கதறீங்க, கதறினது போதும், கதறி ஏன் அப்படின்னு. இந்த மர்மயோகி படத்தில் வந்து ஒரு வசனம் ஒன்று வரும்ன்ட்டு மர்மயோகி வசனத்தெல்லாம் எடுத்து விஜய் பேச ஆரம்பிச்சிட்டார் வந்து. குறி வச்சா தவற மாட்டேன், தவற போதுன்னா நான் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று, ஃபேமஸான டைலாக். அதே தான் எனக்கும். குறி வச்சா தவற மாட்டேன், அப்படி தவற போதுன்னு நினச்சா நான் குறியே வைக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய எக்கச்சக்க. பார்த்தீங்கன்னா விஜய் படத்தில் தான் பஞ்ச் டைலாக் பேசுவார்னு பார்த்தா இன்றைக்கி மேடையில் அப்படியாப்பட்ட பஞ்ச் டைலாக், நிறைய உணர்ச்சி வசப்பட்டு பேசுனது, ஆக்ரோஷமாக பேசுனது வந்து என்னை வந்து முடக்கலான்னு பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் முடக்க முடியாது அப்படின்னு. ஏறக்குறைய எம்ஜிஆருடைய பாணியை தான் அவர் வந்து அப்படியே தொடர்ந்து கையில் எடுத்திருக்காருன்னு தோணுது. ஏன்னா எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு தொடர்ச்சியாக அவர் வந்து திமுகவை நிறைய விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார். திமுகவினுடைய எதிர்ப்பரசியல் தான் அவர் வளர்ந்தார் வந்து. மற்ற யாரையும் கூட அவர் டச் பண்ணல வந்து. நீங்கள் இங்கே கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவையோ மற்ற கட்சிகளையோ பிஜேபியோ அல்லது வந்து காங்கிரஸையோ எதையுமே தொடரல. இந்த வாட்டி வந்து நேரடியாக வந்து திமுகவை தான் தொடர்ச்சியாக இந்த முறை கொஞ்சம் ஆக்ரோஷமாகவே பேச ஆரம்பிச்சிட்டார் வந்து. கடைசியாக முடிக்கும் போது மை டியர் அங்கிள், மை டியர் சார் அப்படின்லாம் கூட பேச ஆரம்பித்தார். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு ஒரு பாஸ் விட்டு, வந்தால் என்ன ஆட்சிக்கு வருவோம், நாம் செய்வோம், மற்றவங்க மாதிரி சொல்லிவிட்டு நாம் ஒன்றும் உட்டாலக்கடி வேலைலாம் பண்ணுற ஆள் கிடையாது, வந்தால் செய்வோம், செஞ்சுட்டு தான் மறு வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு நீண்ட தேர்தல் அறிக்கை எங்ககிட்ட தயாராக இருக்குது. அந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் இப்போ வெளியிடுற மாதிரி இல்லை. அது உண்மை தான் வந்து. தேர்தல் அறிக்கையை எந்த கட்சியும் உடனே வெளியிடாது. தேர்தலுக்கு ரொம்ப நாள் இருக்கும்பொழுது அந்த தேர்தல் நெருக்கத்தில் தான் வெளியிடுவாங்க. ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கை காப்பி அடிச்சிடுவாங்க, அந்த தேர்தல் அறிக்கை சம்மந்தமான விமர்சனங்களை வைப்பாங்க. அப்படின்றத அது ஒரு நீண்ட தேர்தல் அறிக்கை இருக்குது. அதனுடைய ஒரு சின்ன சாராம்சமாக நான் சொல்கிறேன், விஜய் சொன்னது ரொம்ப நல்லா தான் இருந்தது வந்து. எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் சொந்த வீடு இருக்கணும், சொந்தமாக ஒரு பைக் இருக்கணும், அட்லீஸ்ட் கார் உங்களுடைய இதுதான் இருந்தால் சந்தோஷம். ஓகே, பைக்கு, ஆமாம், பைக்கும் ஒரு பெரிய கனவாக தானே இருக்குது இன்றைக்கி வந்து. ஒரு பைக் இருக்கணும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேர் வந்து பட்டதாரியாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வேலை இருக்கணும், ஒருத்தருக்காவது ஒரு நிரந்தர வேலை இருக்கணும். இதெல்லாம் தாண்டி பயமே இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எந்தவித பயமே இல்லாமல் போகலாமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அதெல்லாம் தாண்டி பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எங்கள் ஆட்சியில் உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு விஜய் அடித்து சொன்ன விஷயம். ஏன்னா திரும்பவும் அவர் எடுத்திருக்கிற கையில் எடுத்த விஷயம் என்னென்னா, அண்ணா பல்கலைக்கழகம் கோவையில் சமீபத்தில் நடந்த ஒரு பாலியல் விஷயம். அது மாதிரி ஆயிட விடக்கூடாது, அது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடாது.
அந்த மாதிரி எங்கள் ஆட்சியில் நடக்காது, நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதெல்லாம் தாண்டி எங்களை விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் பொது வழியில் அனுமதி கொடுக்கல, ரைட்டு, நாங்கள் அரங்குக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு பெரிய ஆர்ப்பரிப்பானது எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமான விஷயம். நேரடியாகவே விஜய் விஷயத்துக்குள்ளே வந்தது, நேரடியாக பேசுனது, நீண்ட நேரம் பேசுனது, அந்த ட்ராக்கை எங்கேயும் மாற்றாமல் போனது, அதெல்லாம் தாண்டி வழக்கம் போல் விமர்சனம் வந்துடுச்சு விஜய் மேலே என்னன்னாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்காக ப்ரொமோஷனுக்கு பேசுகிறாரு அவர். ஜனநாயகம் ஜனவரி 9 ரிலீஸு. விஜய்க்கு இப்படி ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் மலேசியாவில் ஆடியோ லான்ச் வச்சுட்டாரு, ஏன் இங்கே வைக்கிறதுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு கேட்டு போகிறாங்கிறதுக்காக தைரியமாக காஞ்சிபுரத்தில் சுங்கா சத்திரத்தில் இப்படி பேசியிருக்காரு, அப்படிலாம் பேசியிருக்காரு. அந்த சுங்கா சத்திரம்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது, டிஆர் ஒரு தடவை அவர்கிட்ட பேசியிருக்கும் போது சொன்னார், சொடக்கு போட்டு சுங்கா சத்திரத்தில் சுக்கு காப்பி விற்றாலும் விற்பேனே தவிர தன்மானத்தை வைக்க மாட்டேன் அப்படின்னார். அப்படி சுங்கா சத்திரத்துக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இதெல்லாம் தாண்டி விமர்சனங்கள்லாம் கடந்து ரைட்டு, இது இவ்வளோ காலம் அவர் டிவிக்கு ஆரம்பித்ததுலேருந்து அவர் அதிகபட்சமாக ஒரு 10 மீட்டிங்கில் பேசியிருப்பார் விஜய். இந்த 10 மீட்டிங்கில் மாநாட்டோடு சேர்ந்து அப்படின்னா இந்த முறை தான் ஒரு கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேலாக ஒரு நீண்ட நெடிய உரையாற்றியிருக்கிறார் விஜய். கண்டிப்பாக விஜயோடைய அடுத்த கால சந்திப்பு சேலத்தில் தான் இருக்கும். அந்த சேலத்தில் எப்பொழுது அனுமதி கிடைக்கும், அந்த சேலத்தில் என்ன விஷயத்தை பேச போகிறார். நம்ம முன்ன சொன்ன மாதிரி சேலம் என்பது அதிமுகவுடைய கோட்டை, குறிப்பாக எடப்பாடியோடைய வீடு. அங்கே போய் என்ன பேச போகிறார், அங்கே போய் அவர் பேசினா அதிமுக கூட கூட்டணி இல்லைப்பா, நாங்கள் உறுதியாக தனித்து தான் நிற்க போகிறோம், எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் தான், நான் தான் முதல்வர் வேட்பாளர், என் கொள்கைக்கு கோட்பாடுக்கு யாராவது ஒத்து வந்தால் வாங்க என் கூட சேர்ந்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே உடைக்க போகிறாரா என்ன தெரியல. விஜயை ஏண்டா தொட்டோம்னு நினச்சி நீங்கள் வருந்த போகிறீங்க. அதை ஒன்றா பாருங்கள், விஜய் இவனை ஏன் தொட்டோம், நாம் தெரியாமல் தொட்டுட்டோம் அப்படின்னு உண்மையிலே விஜய்க்குள்ள அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு மனசுக்குள் ஒரு பெரிய அனலாகின ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். இதை தாண்டி வாங்க நீங்கள் பார்த்துக்கலாம், 2026 நீங்களா நானா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்குள் இந்த ஸ்பீச்சுக்குள்ளே எந்த கட்சியும் அவர் கொள்கை எதிரியை கொண்டு வரல, அப்புறம் அதிமுக கொண்டு வரல, யாரையுமே கொண்டு வராமல் முழுக்க திமுக மட்டுமே தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி பேசுது. கடைசியாக அந்த கூட்டத்தில் இருந்துக்கிட்டே சொல்லிட்டார், வழக்கமாக நான் சொல்லுவேன் என் நண்பா நண்பி சொல்லுங்கள் யாருக்கும் அப்படின்னு அந்த கூட்டம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் 2027 எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி, வேறு யாருக்கும் கிடையாதுன்னு. ஒருவேளை இந்த ஸ்பீச்சுக்காக இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ கூட திடீர்னு சீமானவர்கள் கூட ஏன்பா மறுபடியும் டிஎம்கே அப்போ நாங்களாம் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு அவர் ஒரு பக்கம் ஆரம்பிப்பார். அதிமுக எடப்பாடி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, காங்கிரஸில் செல்வ பெருந்தகை என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, இந்த பக்கம் மதிமுக பாமகலாம் எதுவுமே வாயை திறக்காமல் இருக்கிறாங்க. என்னன்னு புரியல. கண்டிப்பாக ஒரு கூட்டணி இருக்கும், நிச்சயமாக கூட்டணி இல்லை. அந்த கூட்டணி இப்போ அறிவிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், கூட்டணி இப்போ அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கூட்டணி பற்றியான பேச்சுவார்த்தை இப்போ இருக்காது. ஒரு ஜனவரி இறுதியில் பிப்ரவரி முதல்ல கூட்டணி பற்றிய விஷயம் இருக்கும். குறிப்பாக டிசம்பர் கடைசியில் டிவிகேவுக்கு என்ன சின்னம் கிடைக்க போகிறது, அந்த சின்னத்தை கொண்டு போய் எப்படி மக்களிடம் சேர்க்க போகிறார்கள் என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இந்த கரூரில் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச இந்த விஷயத்தை காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கிட்டார் விஜய். வரவேற்போம், வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.